உன்னதத்தின் தேவனே, பரலோகத்தின் தேவனே, நீர் பரிசுத்த 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 கொடானோடு தூதரின் துதியின் மத்தியில் வாசனைகள் தேவாதியோடு நீர் பரிசுத்த 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 லோகத்திலே நீரை பாவமான கட்டிருந்தோம். உங்களுக்கு மாநிலத்தினால் மீட்டு மூளை பிள்ளைகளாக, மூளை மக்களாக, முழு சொந்தமாக பரலோகத்தின் ஒரு கிருஷ்ணங்களாக எங்களை படித்திருக்கிறீர்களே, அதற்காக உங்களுக்கு கோடி கோடி சொல்றோம்ப்பா. நான் உலகத்தில் உங்களுக்கு சாட்சியாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களை நாமத்தில் நாங்கள் நகைப்படுத்தும் திருவை எங்களுக்கு தந்திருக்கிறேன். வானத்தின் பூமி அன்ன சாசனை படைத்த மூளை பிள்ளைகளாக எங்களை வைத்து அனுதினமும் எங்களுடைய திருவைக்காக அற்புதமாக அதிசயம் நடத்திருக்கிறேன். உண்மை ஆராய்ச்சிகளாக, உண்மை நாமத்தை மையப்படுத்துகிறவர்களாக எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்து முத்திரித்து வைத்துக் கொண்டீங்களா? உங்களுக்கு கோடி கோடி சொல்றோம்ப்பா. நன்றி ராஜா. எங்களை முன்படுத்தி இருக்கிறேன், அழைத்திருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றியோடு சொல்கிறோம்ப்பா. இந்த உன்னத அழைப்புக்காக, இந்த மேன்மையான அழைப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றியோடு சொல்லிக்கிறோம்ப்பா. நாளில் கூட ராஜாவை இந்த ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மண்மையின் நாளுக்காக, மீட்பின் நாளுக்காக, உயிர்த்தலின் நாளுக்காக உங்களுக்கு கோடி சொல்றோம்ப்பா. இந்த நாளில் கூட கூடிய நாமத்தை வெளிப்படுத்துவாயாக, ஆராய்ச்சியாக என்னை அழைத்து வந்திருக்கிறேன். இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம் ராஜா. நன்றியோடு சொல்லிக்கிறோம்ப்பா. தூய ரசித்தானை கலந்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராய்ச்சியை நாமத்தை செய்யப்பா. இந்த ஆராதனை துணியாருக்கு செய்யப்பா. தாராளமாக நாங்கள் தெய்வீக சமாதானத்திற்கு ஆஸ்வாதத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களை கருவுள்ள பாத்திரமாக மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. இப்படி சொன்னதிலிருந்து ஆராதனையின் மூலமாக நாங்கள் சமாதானத்தோடு கடந்து சொல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிறைவான மன பயிற்சியோடு கடந்து சொல்ல செய்யப்பா. துதிக்கான மனத்தில் தடையெல்லாம் நீக்கிக் கொள்ளுங்க. மேற்பர் இயேசு கிறிஸ்து பாவம் கேட்டு கொண்டாகிறோம். ஜீவனுள்ள பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பாக எல்லா இடமிருந்து ஆராதனைக்கு 398 பாடுவோம். 102 உண்மை துதிக்கிறோம் யாருக்கும் அல்ல பிதாவே, உண்மை படைகிற சுவாமி, ராஜாதி ராஜாவே, உன்னதமா மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. ஆராதனை 398 102 உம்மை துதிக்கிறோம் யாவரும் அல்லவே பிதாவே, உம்மை படைக்கிறோம் சுவாமி, ராஜாவே ராஜாவே,
நியாய நீதியை செய்வாயாய் அவன் தன் ஆத்மாவை குறைக்கப்படுவான். உங்கள் உங்கள் கருத்து திரும்புங்கள். அவரை இறக்கவன் நேரிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீவிரமான சாப்பிடுகிறார். மனது உங்கள் படுவராஜ்யம் செலவழித்திருக்கிறது. நான் என் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்க நல்ல இருப்பேன். நமக்கு பாவனையிருப்போம். சத்தியமர்களால் நம்முடைய பாவனை கேட்டால் பாவனை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சிந்திகள் கத்த உண்மையில் நீதிமன்றாயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய சர்வ தேவனுடைய அளவில்லாத தயவினால் இறக்கத்தினால் பாவமன்னிப்பை பெறுவதற்கான நாம் பாவனை இணக்கமும் அவர் தந்தையில் மாயமாய் வரைந்து கொண்டார். பணிவும் தாழ்மையும் துக்கமும் வாக்கியம் எழுதுகிறது. நாம் எக்காலும் தேவனுக்கும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக இறக்கிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களால் பெற்றுக்கொண்ட மேன்மையான அவருடைய மகாபத்து வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்தின் ஆத்மாவுக்குள் தேவையான வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடுவது தருணத்தையும் பாவங்களுக்கு விசேஷ ஆகையாளர்கள் சுத்திரை கொண்டாலும் பரம திருமாசத்தினை இரவனை கூட சேர்ந்து நான் சொல்ல வேண்டிக் கொள்கிறேன். ஜெபமன கர்வாவும் சர்வவல்லமையும் மிகுந்தவராகவே
சங்கீதம் 15ஆம் சங்கீதம். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவார்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? அவன் தன் நாவினால் புறம்புறம், தன் தோளுக்கு தீர்க்க சொல்லியாகும், தன் அயலான சொல்லப்படும் நிச்சயமான பேச்சை எடுக்காமல் வைக்கிறான். பணத்தை வட்டிக்கு கொடாமல் குற்றங்களால் கொடமாக பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தை காணானியரும் வெற்றியரும் ஆதலால் யோசி நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பதற்கும் உன் மேய்ப்பதற்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? இனி என்னை விட்டு பிரிந்து போனால், இனி இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், இனி வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது யோசு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் கொஞ்சங்களாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அடைக்கும் முன்னே தேவாவுக்கு போர் வழிமட்டும் அது கற்பனை தோட்டத்தை போலவும் எட்டு தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது யோசு யோர்தான் அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள்
ஆகாம் ஆனால் தேசத்தில் குடியிருந்தால் யோர்தானை யோர்தான் அதான தரப்புமில்ல பட்டணத்தில் வாசமணியும் யோர்தானுக்கு நேரே கூடாரம் போட்டான். யோர்தானின் மனங்கள் கொள்ளாதவர்களும் கட்டத்துள்ள மகாபாகியமாய் உள்ளார்கள். யோர்து ஆபிரகாமுக்கு தெரிந்ததில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் தெற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கு இப்படி கொடுத்து உன் சந்ததியை பூமி சூழலை போல செல்வப்படுவேன். ஒருவன் பூமி சூழலை என்ன கூறுமானால் உன் சந்ததியை எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை நேரத்துக்குள் போய் எல்லோருக்கும் மரணையின் பூமியிலே சேர்த்து கொண்டிருந்து அங்கே கற்றுக்குள் தலைவிடத்தை கட்டினார். வாக்குகளில் விவரம் இருந்தவாறும் வாக்கு இருக்கும். எல்லாரும் எழுந்து தேவனை துதிக்கிறோம். இந்த கீதத்தை பாடுவோம். தேவனுக்கே
வாருங்கள். இரண்டாம் எதிர்பார்க்கும் வாய்க்கப்படும். வாசிக்க வேண்டிய இரண்டாவது பாடம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அன்றியும் சகோதரரே, மக்கள் நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரிசனமுடையவராயிருந்தும் தங்கள் பரிமாண சம்பவத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பிராணிக்கு தக்கதாகவும் தங்கள் பிராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தமானவருக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நிற்கும்படி மாற்றம் போடாமல் தேவனுடைய சித்தத்தினாலேயே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை முன்னிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகின்றது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரிசனத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரிசனர் ஆனாரே. இதை குறித்து என் யோசனைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்வதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுவதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளதையும் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவருக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாதபடி அல்ல, அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்கிறேன். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களே செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலேயே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேதபாட வாசிக்கிறது. நூறாம் சங்கீதத்தை வாசிப்போம். 100ஆம் சங்கீதம். பூமியின் கீழே எல்லாரும் சீக்கிரமாய் பாடுங்கள். மயக்கோடை கத்தற்கால் நிச்சயத்தில் ஆண்டு சத்தத்துடைய பாருங்கள். அவர் மாதங்களில் புதியோடும் அவர் பிரகாரங்களை பொருட்களும் பிரவேசித்து அவரை குறித்தவரை நாமத்தை சொல்லுங்கள்.
காப்பாற்றி நாங்கள் யாரும் வாக்குப்படாமல் எதுவான மதத்தின் அர்ப்பணம் ஒரு வாழ்க்கை நீதியாக எப்பொழுது செய்வதற்கு நாங்கள் செய்ய எல்லாத்தையுமே ஆளுநர் நடத்த வேண்டும் எங்களுக்காக மூலமாய் வேண்டியப்படுகிறோம். அவர்கள் சார்பிற்குரிய எல்லா துறைகளிலும் ஆரோக்கிய ஆகியவருக்கு அவர்களும் சுத்தமத்திரியோடு நடத்தபடி ஆசீர்வாதமையப்படி அவருடைய ஓயாமல் பேசுகிறோம். கர்த்தாவின் கற்பாரின் இயேசு சுமதாக இதை கட்டக்கலாம். கிறிஸ்துவத்தின் மூன்றாம் ஆண்டவரே எங்களுக்கு இறக்கமாய் செல்கிறார். ஜெபமணிகளுக்கு பூரணமான விருப்பத்தை சந்திக்கிறேன். சகல மோசங்களிலும் துன்பங்களிலிருந்து பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி சேர்க்க வேண்டும் என்று என்னிடத்தால் இயேசு மூலமாய் வேண்டிய கொள்கிறார். கணக்கு பார்க்காமல் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறவிடமாய் இருக்கின்ற தேவர் அன்புள்ள பிதாவே, தேவரே எங்களுக்கு அருள் செய்துள்ள சொல்லி முடியாத ஈடுகளுக்காக முழுசோத்தான். தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் திருச்சபை ஊழியர்களுக்காகவும் நாங்கள் எல்லா தேவைகளுக்காகவும் உற்சாகத்தோடு கொடுக்கவும் உதாரத்தமான உள்ளத்தை எங்களுக்கு காரணம் எங்களால் இயேசு மூலமாய் மிக தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, இத்தருணத்தில் ஒருவருக்கு செய்ய எனக்கு அழைத்த தேவனே, 2 என் நாமத்தினாலே கூடிய ஒருவரது அவர்களுக்கு கருத்தில் வாக்களிக்கிறேன். கர்த்தாவின் எழுப்பையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இமேலத்தை தயாரிகையும் மறுபடி ஜீவனையும் எழுக்கப்பட்டிருக்கலாம். மறுபடியும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாக எல்லாரும் எழுந்து ஆராதனைக்கு 2 பாடமும் 11 திரிமுத திருவாசனை சரணம் ஜெகதர ரட்சக தேவா சரணம் தினமனுதினம் சரணம் கடாட்சி தினமனுதினம் சரணம் சர்வேசா. ஆராதிக்கிறவர்கள் 2 நூற்றாண்டுகள் 11 முதல் Namo
இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் இருந்தார்கள். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கணக்கு பார்க்காமல் கொடுத்தல். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய கருத்திரமுள்ளவருமாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் இந்த கவிதையை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்க. கணக்கு பார்க்காமல் கொடுத்தல். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய கஷ்டமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களை துதிக்கிறோம், சோதிக்கிறோம், போகிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக, மகிமையின் நாளுக்காக, மீட்பின் நாளுக்காக சொல்றோம். இப்பொழுதும் நீர் என்னுடைய ஆத்மா வாழ்வுக்கென்று தரப்படுகிற ஞான ஆகாரத்துக்காக, வார்த்தை என்ற ஆகாரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் ஐயா. என்னுடைய ஆத்மா வாழ்வுக்கென்று இந்த நாளிலும் கூட உங்களை சொல்லுகிறேன். நாங்கள் அமர்ந்திருக்கிறோம்ப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக அமர்ந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையின் ஆகாரத்தை இந்த நாளிலும் பெற்று எங்கள் ஆத்மா புது பொழிவுகளும் புது திருவைகளோடும் புதிய பலத்தோடும் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லும் திருவையை வைத்திருந்தாங்கப்பா. பசுதாரியானவரே, எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்கப்பா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் மனம் சொல்லாதபடி உண்மையே நோக்க உங்களுடைய வார்த்தையின் ஆதாரத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள உங்களுடைய இதயத்தோடு உங்கள் தரத்தோடு நாங்கள் சொந்தத்தை பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம்ப்பா. பசுதாரியானவரே, எங்களோடு இடைப்படுங்க. நீங்க எல்லாமே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பேசுகிறார்கள் மாற்றிக்கொள்ளுங்க, கடைகளை நீக்கி போடுங்க. மீட்புற இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து நின்று கொண்டாகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, இன்றைய நாளில் கூட கணக்கு பார்க்காமல் கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு இங்கே ஒரு காரியத்தை நினைவூட்டுகிறார். கொரிந்திய சபைக்கு அவர் நிருபம் எழுதும் பொழுது எதை குறித்து அவர் அங்கே எழுதுகிறார் என்றால், மக்கதோனியா சபையை குறித்து. இந்த மக்கதோனியா சபையிலே ஜனங்கள் எவ்விதமாக இருந்தார்கள், எவ்விதமாக அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நினைவூட்டி கொரிந்திய சபைக்கு அவர் மடல் எழுதுகிறார். அவர்கள் இந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய கர்த்தர் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் அவர்கள் ஐஸ்வர்யமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களோ உபத்திரமும் அங்கே உண்டு. உபத்திரத்திலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். கொடிய கர்த்தமுடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தமுடையவர்களாக என்று இல்லை, உபத்திரவம் என்று இல்லை. உபத்திரவத்தையும் அங்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கு, மிகுந்த உபத்திரவம். கர்த்தம் என்று சொல்வது கொடிய கர்த்தம். எவ்வளவு நிலைமையிலே மக்கதோனியா சபையாக இருந்தார்கள் என்றால் கொடிய கர்த்தம், மிகுந்த உபத்திரவம். அப்படி இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு அங்கே ஒரு தானியம் அவர்களுக்கு இருந்தது. நான் இப்படி கொடிய கர்த்தமுடையவர்களாக இருந்தால், மிகுந்த உபத்திரம் உடையவர்களாக இருந்தால் அழுதே செத்து அழுதே செத்து பாருங்க. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் இந்த மிகுந்த உபத்திரவனுக்கு கொடிய கர்த்தருக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சா? சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? ஈவு அளவையாக பரிபூர்ண சந்தோஷம். ஏனென்றால்
அவர்கள் உபத்திரவத்தை எண்ணவில்லை, கர்த்தரத்தை இணையவில்லை. சகலத்துக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராகிய இயேசு எங்களோடு இருக்கிறார். இயேசு எங்களுக்கு போதும், அவர் எங்களோடு இருக்கிறார். அது மாத்திரமே எங்களுக்கு சந்தோஷம், அது மாத்திரமே சந்தோஷம். எந்த பொருளும் நம்ம இடத்தில் நினைக்காது, எல்லா பொருளும் நம்மை விட்டு கடந்து சென்றது, எல்லா பொருளும் கடந்து சென்றது. தங்கா ஒரு பொருளும் என்னிடத்தில் தங்கா பார்க்கலாம், தங்கா ஒரு பொருளும் தங்கா ஒரு பொருளும் ஒருவனை எஞ்சில் தங்கியை ஓடி. யாருதான் என்ன தங்க போறா? அடக்கு மண்ணு கூட ஒரு சொன்னா என்னன்னா ஒரு முதல்ல கூட அடக்க செஞ்ச மாட்டான் பண்ணுவாங்க. ஒண்ணுமே எடுத்தாங்க எல்லாம் ஒரே தொட்டு எழுதி போகணும். கண்ணுக்கு ஒரு பெரிய கோயில் நிறைய சம்பாதிக்கணும்னா அவங்களுக்கு முதல்லையாவது போட்டு எழுதிங்க சொல்லுவானா இல்லை, ஒரு பொருள். ஆனா மரண வெளியின் பள்ளத்தாக்கிலே நம்ம நடத்துவது யார்? இயேசு ஒருவர். வெளியோ ஒன்றோ இந்த உலகத்துள்ள காரியங்கள் நம்மிடத்தில் தங்காது, ஒன்றும் தங்காது. இயேசு ஒருவரே. அதைத்தான் அங்கே மற்றொரு சொல்கிறார், யாரோடு இருந்தார்கள்? மனத்தை அவர்கள் பார்க்கவில்லை, ஆச்சரியத்தை பார்க்கவில்லை, கர்த்தத்தை பார்க்கவில்லை, உபத்திரத்தை பார்க்கவில்லை. இயேசு ஒருவர் எங்களோடு. எனவே அவர்கள் மிக சந்தோஷமாக இருந்தார்கள், சம்பூர்ண சந்தோஷம். அது நிமித்தமாக அவர்கள் எப்படி கொடுத்தார்களோ உதாரணமாக கொடுத்தார். நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதை இந்த சமூகம் அதை மதிப்பிடும். நமக்கு தெரியாதனால நம்ம சமூகம் நம்மளை எழுதியிருக்கிறோம். இவங்களுக்கு வேற இவருக்கு என்னோட ஆசை இருக்கு, சொத்து இருக்கு, வச்சிருக்காங்கிற யாரு மதிப்பிடுவார்? சமூகம் மதிக்கணும் கையிலாதா மதிப்பிட்டு தப்பா இருக்கவராயும் அது வேற. ஆனா சமுதாயம் நம்மளுடைய சமூகம் நம்மகிட்ட எவ்வளவு ஆசை இருக்கு, இவ்வளவு வைத்திருக்கிறோம் என்று கரெக்டா எதையும் மதிப்பீடு. ஆனால் கடவுள் எப்படி மதிப்பீடு கொள்வார் என்றால், இவர் எவ்வளவு நமக்கு கொடுக்கிறார், இவர் எவ்வளவு நமக்கு கொடுக்கிறார் என்று நம்ம மதிப்பீடு படிக்கிறோம். மதிப்பீடு சமுதாயம் வேற மதிப்பீடு, கடவுள் வேற மதிப்பீடு. இவன் எவ்வளவு நமக்கு எழுதியவான் கொடுக்கிறான் என்று எழுதிக்கணும். கடவுள் மதிப்பீடு. நாட்களில் கூட நான் சொல்லிருக்கிறேன், இந்த மக்களியா தொகையாரை போல ஒருவரை கொடுப்பதற்கு நாட்டில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நாம் பார்க்கிறோம். இங்கே வாசிக்கின்ற முதலாம் பாகம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பதற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பதற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. யாருக்கு சண்டை வந்துட்டு? ஆபிரகாமுடைய மந்தை மேய்க்கிறவனுக்கும் ரெண்டு சேர்ந்து போனாங்க, ரெண்டு சேர்ந்தேதான் வளர்றாங்க. இப்போ பிரச்சனை வேலைக்காரனோட யாராவது வந்துட்டு வேலைக்காரனோட ஆமரகம் தன் இடத்திற்கு புறப்படும் பொழுது அவனோடு யாரும் சேர்ந்து வந்தார். அவரோடு சேர்ந்தா வந்தாரு, சேர்ந்துதான் இருக்காங்க, சேர்ந்தா வளர்ந்தாங்க. இப்படி இவங்க இருக்கிற பிரச்சனை யாராவது வந்துட்டு வேலைக்காரனால அந்த வேலைக்காரர்களுக்கு பார்க்கிறோம். அங்கே ஆபரணம் பார்க்கிறோம். ஆபரணம் வைப்பதற்கும் ரோசுடைய வைப்பதற்கும் எழுதுனா வாக்குவாதம் இருந்தது. கணிக்க வாக்குவாதம் உண்டாயிட்டு கணிக்கிறது. அப்படின்னா மோசே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லைன்னு உடனே அவங்க யார்கிட்ட சண்டை போடுறாங்க? மோசேட்ட சண்டை போடுறாங்க. என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாக்குவாதம் பண்ணினாலும்
மேரிபா என்னங்க அதுக்கு பேர் இருந்தது மேரிபா. வாக்குவாதம் சண்டை அப்படிங்கிறாரு. அடுத்த என்னது குறிக்கும் மேரிபா. மேரிபா வாக்குவாதம் அவர்களுக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று. மேரிபா உண்டாயிற்று. அப்பொழுது நாம் பார்க்கிறோம் இங்கே ஆதியாகமம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் நல்ல கவனிக்கணும். கொடுத்த வேலை நாம் பார்க்கிறோம். கொடுக்கிறதை தான் மக்கதனியார் விதமாக கொடுத்தார்கள். இங்கே லோத்துக்கும் ஆபிரகாம் வேலைக்காக கண்டார். இப்பொழுது இவர்கள் எதை கொடுக்க போகிறார்கள் என்றால் உரிமையை விட்டுக் கொடுத்தார். என்னதை கொடுத்தார்? கொடுத்தல் என்பது பொருள் மட்டும் அல்ல, பொருள் எல்லாம் ஆட்சி அல்ல. இவன் எதை விட்டுக் கொடுக்க போகிறாங்க? உரிமையை விட்டுக் கொடுக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் சொன்னா லோத்து கட்ட முடியாது. லோத்து செஞ்சது கட்ட முடியாது. ஆபிரகாம் வைத்ததான் சொன்னாலும். ஆனா இங்கே இந்த ஆபிரகாம் பேசக்கூடிய அந்த காரியத்தை பாருங்க கொண்டது. இந்த உனக்கு முன் இருக்கிறதா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். சொன்னா பாருங்க, 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனா நீ வலதுபுறம் போக நான் இடதுபுறம் போறேன். அப்படின்னா நீ எங்க போயிட்டு நான் எதிர்ப்புறம் நினைச்சுக்கிறேன் போகிறேன் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க லோத்து கிட்ட. அங்க லோத்து இவருக்கு சொன்ன உடனே நீ எழுதி பார்க்கறான். நான் எங்க போக? வலதுபுறம் போகவா, இடதுபுறம் போகவா, முன்னால போகவா, பின்னால போகவா அப்படின்னு சொல்லி உயர் கருத்து தான் இருக்காங்க. அப்படி எப்படி பார்க்கறான். எப்படி அந்த 10ஆவது வருஷத்துல என்ன பார்க்கணும் பாருங்க. அப்பொழுது லோத்து 7 பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் கொண்டதா இருக்கான். அதை பார்க்கிறான். அங்கப்போ சொல்றானே, வடக்கப்போ தெற்கப்போங்கானே. இது இவன் முன்னால பார்க்கான். முன்னால எழுதுறான் பார்க்கிறான். முன்னால எது இருக்குது? அங்க ஒரு சமபூமி இருக்குது. நீர்வளம் போன்ற ஒரு இடம் இருக்குது. யோர்தான் அப்படி இருக்குது. கொஞ்ச நாள் கர்த்தர் சோதமையும் குமரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தான். ஏதேனும் தோட்டத்தை போல இருந்துச்சான். இப்ப யாரும் பார்க்கறாங்க? லோத்து அவளை 10 பேரும் வர மாட்டாங்க. அவள் பார்த்துக்கிறது அப்படிதானே. அப்ப அவளை கிடைக்கலாங்க. எப்ப நான் இங்க போய் நீ இங்க போயும் அதையும் சொல்லிட்டு போ. 2 இருக்குல்ல, 2 இருந்துச்சா இருந்துச்சு. உடனே நீ மேல போய் வழங்கி சொன்னா உடனே லோத்து பார்க்கறான். அப்பா யோதான் நீர்வளம் இருக்குது, ஏதேனும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பொழுது சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கிய பிரயாணப்பட்டு போனான். அவர்கள் போயிட்டான். யாரு? லோத்து எந்த இடத்துல போயிருக்காரு? நல்ல வளமான இடம், நல்ல வளமான இடத்துல போனாரு. போனாரு போயிருக்கா. வளமான இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25 வருஷத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் வரிகளையும் அதிகாரமான நிலம் தான். இதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம கவனிக்கணும். யாருக்காக உலகத்தில் வாழ்றதுதான் முக்கியம். அதுக்காக வாழணும். இங்க ஆபரகம் விட்டு கொடுத்துட்டான். நீ எங்க போய் போய் சொல்லிட்டான். நாம செய்யணும். அப்படின்னா நம்ம ஆபரகமா இருந்துக்கோம், லோத்துவா இருந்துக்கோம். லோத்துவா வாழ்றோம். லோத்துவா தான்
பண்ண முடிவு என்ன? வெள்ளியும் பொன்னும் அக்னிக்கு இடையாக வைக்கப்பட்டு உங்களை வெள்ளியும் ரட்சிக்காது, பொன்னும் ரட்சிக்காது. இந்த உலகத்துல கடைசி நாள் உண்டு. கடைசி நாள் இங்கே சோதம் குமரம் அழிக்கப்பட்டது, சமபூமி அழிக்கப்பட்டது, நீரிடம் நிறைந்த அந்த பயங்களும் அழிக்கப்பட்டது. இங்கே விரும்பி போனாலும் ஆனாலும் கூட இவன் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறதுனாலே தேவதூதன் போய் அந்த பட்டணத்தில் அழியும் பொழுது யாரை காப்பாற்றினான்? லோத்துவையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் மனைவியையும் காப்பாற்றி கொண்டு போனான். வெளியே எடுத்து வந்துட்டான். அந்த சமூகம் தெரியும். ஒரு அடிக்கிறதுக்கு முன்னால, கந்தர்கள் இறங்குறதுக்கு முன்னால, அக்னி இறங்குறதுக்கு முன்னால நீங்க ஊரை விட்டு வெளியேறீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான். ஆனாலும் கூட வசுவம் அவன் 2 பிள்ளையும் அவனுடைய மனைவியும் அதே காலதாமம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் மேல ஒரு பொறுப்பு மனைவி தான் நம்ம காலதாமம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஆசையும் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு செல்வம் இருக்குத, இந்த செல்வத்தை பற்றி எங்கேயோ சொல்றான்னு நினைச்சேன். போக முடியுமாமா? போக முடியுமா? அழிய போகுதே, அழிய போகுதே, கந்தனை வரப்போகுதே, கந்தனை இறங்க போகுதுன்னு சொல்றான், அழிக்க போறேன்னு சொல்றான். இதோ இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். ஆயத்தப்படு, ரட்சிக்கப்படு, மனம் திரும்ப என்று அந்த சத்தம் தொலைத்துக் கொண்டு இருக்கிறதாமா? அந்த சத்தம் தொலைத்துக் கொண்டு இருக்கிறதா? மனம் திரும்பியிருக்கிறோமா? நம்மை கத்தற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோமா? அவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட்டோம். ஏதோ சொல்கிறார்கள், ஏதோ சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 2000 ஆண்டாக இயேசு வருவார் வருவார், என்றைக்குத்தான் வரப்போகிறார்? அவர் ஒரு நாள் வரப்போவதில்லை. ஒரு கூட்டம் இப்படி இடமாற்றி பிழைத்துக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சமுதாயம் எடுத்துக் கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நாம் ஒருவேளை உள்ளே இருந்தால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அக்கினி வந்தது, கந்தனம் வருகிறது, வெளியே தாமதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தூதன் அங்கே லோத்துவையும் அவருடைய 2 பிள்ளைகளுடைய கைகளையும் மனைவியும் கையை பிடித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். எடுத்துக்கொண்டு போகிறார். ஓடு, முன்னோக்கி ஓடு, திரும்பாதே, முன்னோக்கி ஓடு, திரும்பாதே, முன்னோக்கி ஓடு, திரும்பாதே, திரும்பாதே, திரும்பாதே என்று சொல்லி அவன் எச்சரிக்கிறான். அவனை மனைவியை திரும்பி பார்த்தார். மனைவி இருக்கிறார், திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தவர் உப்பு தூணாக மாறி போனார். இன்றும் அடையாளம் இருக்கிறது. இன்றும் யோர்தான் பக்கத்திலே அந்த அடையாளம் இந்து சாட்சியாக இருக்கிறது. மனிதனுடைய உப்பு தூணை இந்து பூனாலும் பார்க்கலாம். காரணம் என்ன? ஆஸ்தி. வீட்டிலே வீடு எரிகிறது, வீட்டிலே ஆஸ்தி எல்லாம் செல்வம். அதை ஒரு கஷ்டம்தான். ஆனால் மக்களும் யார் பார்த்தீங்களா? மிகுந்த உலகத்தில் இருந்தார்களாம், ஒரு விமானத்தில் இருந்தார்களாம். ஆனால் சைவரத்தில் யார் அவர்களோடு இருந்தார்? வாணிய பூமி அந்தஸ்தாத்தை படைத்த தேவத்தினோடு இருக்கிறார். அதுகளுக்கு போதும். அதுகளுக்கு அவர் மரணை பெண்குடியை வழியாற்றுகிறார். இந்த இம்மையிலும் வழியாற்றுவார், மறுமையிலும் வழியாற்றுவார். மரணத்திலும் அவர் என்னோடு கூட இருப்பார். மரணத்தில் என் மனைவி என்னோடு வரமாட்டார், என் பிள்ளை என்னோடு வராது, என் ஆஸ்தி என்னோடு வராது. ஒரே ஒருவர் தான், இயேசு ஒருவரால் மரணத்திலிருந்து விடுதலை தந்து மரணத்தில் விடுதலை தரக்கூடிய ஒரே ஒருவர் யாருதான்? இயேசு தான். அவரை கட்டிக் கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். கருத்தை பிடித்துக் கொண்டார். இங்கே நாம் பார்க்கிறோம், கௌதமுடைய மனைவி 34 ஆனார். பலமான தேசத்தை தான் நாம் தெரிந்து கொண்டார். பலமுற்ற தேசத்தை தெரிந்து கொண்டார். அக்கினியை கந்தகம் அதை அழித்து விட்டது, அழித்து. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? எதை கொடுத்தான்? ஆபிரகாம் லோத்துக்கு விட்டுக் கொடுத்தான். விட்டுக் கொடுத்தவர்கள் ஒரு நாளும் பழமொழி விட்டுக் கொடுத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டுப் போவதில்லை. அவன் கொடுத்தான். அங்கே ஆபிரகாமை அங்கே ஆசீர்வதிக்கிறார். பக்கம் அங்கே 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். நீ பார்க்கின்ற பூமி முழுவதையும் நாம் உனக்கும் சந்ததிக்கும் எந்த திக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியில் உழைப்போட கருதப்படவில்லை. ஒருவன் பூமியில் கூட எல்லாருமானால் உன் சந்ததி எனப்படும். நீ எழுந்து தேசத்தின் இடமும் அகமும் எம்மட்டோ அம்மட்டும் நகரில் உனக்கு அதை ஆபிரகாம் பொருளாதாரத்தை பேசிக் கொண்டு போய்
எவ்வளவு இருக்கும் அமரையில் சமூகத்தில் சேர்ந்து அங்கே கட்டத்து ஒரு வேறுபடத்தை யோசனை போனா பயன்படுத்தி கட்டினானா பலமான இடத்துல போனேன் கவனிக்கணும். பலமான இடத்துல அங்க போய் இந்த போய் பரிவ இருக்க அங்க போனா ஒரு பரிவடத்தை கட்டினா பலமான இடம் தான் போதா இது போதா இன்னொரு பொருள் வேலை பணம் போதும் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் தெய்வத்தை எப்படி சாதிக்க முடியும்? ஆனாலும் தெய்வம் என் கூட இருக்காரு அது எப்படி இருக்கிறாரு ஆரம்பிக்கணும். இங்கே ஆபரகம் என்ன செய்து கொடுத்தான்? விட்டு கொடுத்தான். அதுவும் ஒரு தன்மை விட்டு கொடுத்த கொடுத்தல் இருக்கிறது எல்லாத்தையும் எங்க போய் இந்த போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தன்னை நம்ம எடுத்துக்கணும். அது மாத்திரமாக ஆபரகம் தேவன் நினைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆபிரகாம் நோக்கி உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் ஜனத்தை விட்டையும் எப்படி வாங்க இங்கே நோக்கு நீ எங்க போயிருப்போ மீதி நாட்டுக்கு அங்கே ஆபிரகாமை தேவன் நினைக்கிறார். இவருக்கு என்ன சொல்றாரு? உன் வீட்டை உன் நாட்டை வேணும் உன் நாட்டை சுய தேசத்தை விட்டுரு. அடுத்தால ஒரு ஜாதி மனம் தியானை கட்டை விட்டுரு. மூணாவது உன் வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லினா ஆபிரகாமை தேவன் நினைக்கிறார். அழைத்தார். அவன் விட்டுட்டு போனான்னா எல்லாத்தையும் விட்டு விட்டுதான் அவன் நினைச்சான். ஆபிரகாம் தேவன் அழைத்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டான். யாருக்கு மேல போறான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னால் போறான். ஆனால் என் தகப்பனார் கேட்கிறாரு, யாரப்பா உனக்கு பேசுறது யாரு? உனக்கு யாரு சொன்னா? வீட்டில் போட்டு போறீங்களா? தேசத்துக்கு போறீங்களா? எங்களுக்கு போறீங்க? நீ இருக்க போறா? யாரு வந்தா? யாரு? அது எனக்கு அவன் அச்சனைக்கு வாழணும். அச்சனை வந்து தோன்றலை மூச்சைக்கு உச்சையே போட்டினார். அக்னி எரிந்தது, அக்னி பற்றி எரிந்தது. ஆனா ஆபரமாக நிற்கும் போது அந்த அக்னியாக இருக்கிற அவருக்கு இருந்த அசிறிய வாக்குதான் படுத்திருக்கிறார். யார் மற்ற அப்ப அசிறிய வாக்கு எழுது கேட்க யாரு அந்த கடவுளை நாமும் என்ன அதுல இருக்கு. அப்படி நாம தான் எங்க செய்யாது நாம என்னத்தை கிட்ட மாதிரி வளர்ந்து இருக்காரு. உனக்கு என்ன குறைஞ்ச உனக்கு என்ன என்ன விட்டுட்டு இந்த தேசத்தை விட்டுட்டு இந்த மண்ணை விட்டுட்டு போனோம்னு சொல்லி யாரை கூப்பிட்டா கூப்பிட்டாரு புறப்பட்டு போனா. அங்கே ஆபிரகாம் சொன்னதை தேவன் நினைச்சார். இப்ப இருக்குது இப்ப இருக்குது அவன் தான் வளர்க்கப்பட்டு காய்க்கிறாரு. நானும் செய்தியாதான் எங்க போனாலும் வரணும் அந்த செய்திதான் வரணும்தான் அந்த செய்தியாதான் யூடியூப்ல கூட ஆபிரகாமை வாழ்க்கையிலும் பைபிளை எழுதிட்டு ஞான் எழுதிட்டு இதுல அதிகமா கோபமா இருந்தது. இப்பவும் யூடியூப்ல முழுதும் தேவனை அறியாத கணக்கு யூடியூப்ல அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. யூடியூப்ல அதை கவனிக்கணும். வேதத்தை அறியாதவருக்கு அந்த பைபிளை படிச்சு எங்க சொல்லி என்ன சொல்லி ஆமோசம் இருக்காரு. எனக்கு காசா மொட்டையடிக்கப்படும் எனக்கு தான் ஒரு பேசுற காசா எப்படி படிக்கிற காசா மொட்டையடியே காசா மொட்டையடிக்கப்பட்டு இருக்கு. அதை கவனிக்கணும். எல்லா வார்த்தையும் தெரிஞ்சது. அது யாருக்கு தெரிஞ்சது? விட்டு கொடுப்பாரு. இன்னும் பாருங்க அவனுக்கு எத்தனை இடத்துல பிள்ளை வந்துச்சு? 100 வீட்டுக்கு ஒரு பிள்ளை பெருகொண்ட மனித பெருகொண்டு ஒன்னையும் காணும் பூஜ்ஜியங்களும் குடும்பே பெருகொண்டு கிட்டாரு தவிர ஒன்னையும் காணும். அந்த அம்மாவும் பாக்கியமா கோபம் இருக்கு. மக்களுக்கு கிழமை இருந்தது நம்ம உலகத்தாலும் தகுந்த கிழமை நம்ம சரி வீட்டு வேலையை எடுத்து கொடுத்துட்டான். வேலையை இருந்து அப்படிதானே வேலையை இருந்து யாரு ஆமா எனக்கு உனக்கு வருகிறது கிடையாது. நீ எதையும் நம்பாத. உங்க அளவையும் கேட்ட நம்பாத. இவள் எழுதி இவள் வந்து உங்க மனைவி எடுத்து அங்க அந்த தவிர ஆவணம் செய்யலாம். ஆவணம் செய்யலாம். அதனால இவ்வளவு நடந்துருக்கு. அதை கவனிக்கணும். ஆவணம் தவிர செய்யலன்னு சொன்னா இந்த மத்திய ஆசியாவில் உள்ள பிரச்சனைக்கு காரணம் இருக்காது இருக்காது. அவன் உடனே கரோனா வந்துட்டான், கொண்டாடி எடுத்துக்கிட்டான்,
சரி வியாபாரம் இப்ப சுதந்திரம் பண்றா அங்கேயும் கலந்து மனுஷன் தானே இதே வருது அங்க ஆகாரத்தை பாருனா ஆகாரம் ஒரு குழந்தை பார்க்க அந்த நமக்கு என்ன பேரு இஸ்மவேலுக்கும் 12 கோத்திரங்கள் இஸ்மவேலுக்கும் 12 கோத்திரங்கள் யாக்கோபுக்கும் 12 கோத்திரங்கள் அந்த இஸ்மவேலும் அந்த அவங்களுக்கு தான் மத்திய ஆசியாவில் சண்டை தீர்க்கிறதுக்கு அந்த சொல்லுங்க சண்டை இன்றைக்கும் எழுதிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கு ஏசு பார்க்க மட்டும் தெரிஞ்சுக்கணும் உலகம் அனைத்தும் போய் நடக்க முடியல போகும் இப்பொழுது இருக்கிறது ஏசி வாசனை உலகமாக உலகத்தில் சகல ராஜ்யங்களும் அதற்கு உலகமாக இருக்கிறார்கள் வருவார்கள் இருக்கிற உலகத்தின் சகல ராஜ்யமும் இஸ்ரேலுக்கு உலகமாக வரும் சுத்தி நிற்பார்கள் சரியா அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தி நிற்பார்கள் அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எங்கும் போக முடியாது வடக்கையும் போக முடியாது தெற்கையும் போக முடியாது கீழே முடியாது அப்பொழுது இயேசு ஒளிய மலையில் வந்து செய்வா நிற்பா அவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு வாழ்க்கையில் இறங்கி ஒளிய மலையிலே செய்வார்கள் நிற்பா என்று வேதம் பெறுகிறது விட்டுக் கொடுத்து நாட்களில் கூட உலகத்திலே ஜாதிகள் அனுகூலமாகத்தான் இருக்கிறது ஆபிரகாமுக்குள் தந்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறோமாக நாமும் ஆபிரகாமுக்குள் தான் இருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆபிரகாம் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டால் விட்டு கொடுத்த நாட்களில் நாமும் விட்டுக் கொடுக்கக்கூடியவராக 100 வயதுக்கு மேல அங்க ஒரு பிள்ளை பிறகு ஈஷாக்கு பண்ணாலும் கிடையா நல்ல படிப்பாங்க அவன் வந்து அவன் பார்வதி மரத்தடிக்க பெரிய அப்புறம் நம்மள பெருமை எதுக்கு கொண்டாடுவோம் ஞானஸ்தானம் பிறந்த நாள் அஜனமாக கிடக்கும் அங்க அவரை எதுக்குள்ளாருமா ஈஸ்வராக்கு பால் சார்ந்த தினத்தை அவர் பெரிய பிராமணத்தை கொண்டாடுறோம் அது பிள்ளைகள் அப்பவும் பார்க்கலாம் ஒரு நாள் சொன்னார் பிள்ளையை ஏக சோதனை பார்க்காம அவனை எனக்காக மூர்த்தி அவனை அவை பரிசு எப்படி இருந்தோம் இப்போ ஒரு பிள்ளைய 100 வயசு கொடுத்துருக்கிறாரு 100 வயசுக்கு பிறகு அந்த பிள்ளைய நீ யாருக்கு தலைவரையா கொடுக்குமா மக்கள் யாருடைய எப்படி கொடுத்தாங்க மக்கள் யாருடைய தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால இயேசு தங்களோடு இருக்கிறதா தான் கொடுத்தாங்க இயேசு தான் போதும் நீங்க ஆபிரகாமுக்கு அவரே தந்தால் அவரே கேட்க அவருக்கு கொடுப்போம் அங்கே போனா மோரியா மலையிலே போய் கட்டியத்தை எடுத்துட்டான் கட்டியெல்லாம் கேட்டான் எடுத்து ஓடினான் இப்பதான் அங்கே தேவனுடைய சத்தம் ஆபிரகாமே ஆபிரகாமே இளையானாதீரு அங்கே பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய தந்தை ஈசாக்குடைய தந்தை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதாக என்று அவங்களுடைய நாமத்தை நம்ம செய்யணும் சொல்லுகிறோம் யாருடைய நாமத்தை சொல்லல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தேவன் நம்முடைய தேவன் அவங்க நாமத்தை தான் நம்ம இருக்கிறோம் சொல்லி உன் பேரை பெருமைப்படுத்துங்க உன் பேரை பெருமைப்படுத்து நீங்க வரும்போது எத்தனை ஆபிரகாம் இருக்காங்க எத்தனை யாக்கோபு இருக்காங்க எத்தனை ஈசாக்கு இருக்காங்க உலகம் இருக்காங்க இல்லையா உலகம் நம்முடைய நாமத்தை வரும்போது இருக்காங்க அதை உன் பேரை பெருமைப்படுத்துங்க பெருமைப்படுத்துங்க விட்டுக் கொடுத்தான் தேவன் கேட்டதை கொடுத்தார் அதனால நம்முடைய பேரை செய்தாலே பெருமை அடுத்தபடியாக நீங்க மக்களுடைய சபையாக கொடுத்து நாம் பார்க்கும்போது மக்களுடைய எந்த இடத்துல இருந்தது என்றால் மக்களுடைய மக்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது மக்களுடைய என்ற சொல் மக்களுடைய சொல்ற அந்த சொல்லுக்கு பேரு அர்த்தம் என்னன்னா உயர்ந்தவைகள் என்னுடைய உயர்ந்தவைகள் அடுத்த மக்களுடையானா உயர்ந்தவர் உயர்ந்த மக்களுடையானா உயர்ந்த உயிரினர் மக்களுடைய அர்த்தம் அதை கவனிக்கணும் மக்களுடைய அது நம்ம அளவுக்கு அடுத்த கவனிக்கணும் அங்க மக்களுடைய என்றால் 3 அர்த்தம் என்ன அர்த்தம் உயர்ந்தவைகள் உயர்ந்த மலைகள் உயர்ந்த மக்களுடைய மக்கள் உண்மையில் இருந்தாலும் இல்லையா
உயர்ந்த உள்ளவங்களுக்கு இருந்தது உயர்ந்த வயது. அதே போல அவர்களுக்கு விருதை இருந்தது உயர்ந்த உள்ளம். அதனாலதான் உபத்திரத்தில் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்கள் எங்கிறாங்கன்னா சமூகமா கொடுத்தாங்க இருக்கிறது. ஆகாரம் கொடுத்தாங்க. ஆகாரமா எடுத்தாங்கன்னா கொடுத்தாங்க. எந்த நேரத்துக்கு கொடுத்தாங்க? வறுமையில இருக்கும் பொழுதும் அவங்க எடுத்தாங்க. எப்படி பார்க்கணும்? 2 குழந்தையர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபத்திரம் வறுமை இருந்துச்சு, கொடிய கஷ்டம் இருந்துச்சு. ஆனாலும் எடுத்தாங்க. எப்படி 3வது எப்படி கொடுத்தாங்க? கல்வி முதல்ல இருந்துச்சு, துன்பம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. கொடுத்தாலும் நிலவுறாங்க. எல்லாரும் எல்லாரும் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. நல்ல கவனிங்க. ராணிக்கு மிஞ்சி 4வது இன்னைக்கு நாங்க வசூல் போனது யாரு நாங்க வசூலுவோம்? வசூல் போறோம் ஒரு தேவை இருக்குங்களா? அவங்களதான் வசூலுவாங்க. அவங்க 5000 கூட வந்துருக்காங்க, கூட வந்துருக்காங்க. நம்ம வசூல் பண்ண போறவங்க அவங்க கொடுக்கறவங்க கிட்ட கூடதாங்க கேட்போம். கேட்கணுமா? கேட்போம். அதுதான் இங்க மகதனாவை எழுதிட்டாங்கன்னா தர்மபுரியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை அவன் யாருமே முடியறதும் சேர்த்து வச்சான். இந்த உபத்திரவத்தையும் துன்பத்தையும் நிறைய வச்சிருக்கான். இதை நீங்க எவ்வளவு இருக்கீங்க? இதை வாங்கிடுங்க. இத யாரோ பவுல் வாங்க போறாரு. பவுல் வற்புறுத்தல. அந்த சபையின் மக்கள் தான் பவுல் இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. இதை வாங்கிக்கிடுங்க, இதை வாங்கிக்கிடுங்க. இத மக்களுக்கு நான் சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குன்னு பாத்தீங்களா? உபத்திரத்துல கொடுத்தாங்க, மேல கொடுத்தாங்க, ராணிக்கு முடி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, எதிர்த்து கண்டிப்பா அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 5வது வருஷத்துல கடைசி பேர் இருப்பாங்க. தங்களை தாமே கர்த்தருக்கும். அதான் தங்களை தாங்களே யாருக்கும்? கர்த்தருக்கும் எங்களுக்கும் உலகத்துல அவன் சங்கத்தை நம்ம இந்த உலகத்தை நம்பல. கர்த்தரை நம்பினாங்க, பரலோக ராஜ்யத்தை நம்பினாங்க, நித்திய ராஜ்யத்தை நம்பினாங்க. நித்தியத்துக்கு வாழ்ந்தாங்க, பரலோகத்துக்கு வாழ்ந்தாங்க, கர்த்தருக்கு வாழ்ந்தாங்க. கர்த்தருக்கு இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கிறார்களா? கொடுத்தார்கள். பார்க்கிறது காரணம் மனம் வந்து அவர் விட்டுக் கொடுத்தார். இவர்கள் இருக்கிறாங்க, மனம் வந்து இருக்கிறாங்க. அடுத்தபடியாக கொடுக்கிறது மதிப்பு மிக்கதா இருக்கணும். கொடுக்கிறது செஞ்சா மதிப்பு. ஒரு 7 விதவை ஆளுக்கு போயிருந்தார். அவர் என்ன கொடுத்தார்? என்ன 2 காசா? 2 போட்டார். அவங்க ஏசு கண்ணி எங்க வச்சு காஞ்சி வச்சு வாங்கிட்டே இருக்காரு. காஞ்சி வச்சு அவங்க வரதான் இருக்கேன். ஒரு 5 எங்க பார்த்துக்கிறாரு. காணிக்கைய அதுலயே இருக்காரு. சொல்றேன் 5 வாங்கி வந்தாங்க போட்டாங்க. ஒரு காசு நிறைய எழுதி விஷயங்களா இருப்பாங்க. ஒரு 7 வர அவ 2 காசு போட்டேன். ஏசு அதே பார்க்க அதே விஷயம் எல்லாரும் கையிலிருந்து பணத்துல அதை எடுத்துக்கொள்ளணும். அவ ஏசு எங்க பார்த்தாரு தெரியுமா? அந்த 7 விதவையுடைய மடியையும் அவ வீட்டையும் அவ கணக்கையும் பார்த்தார். அவர்கள் நேரம் ஏசு அதைத்தான் பார்த்தார். அதைத்தான் பார்த்தார். நீங்க எங்க மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? இப்ப நம்ம இதெல்லாம் அப்படிப்பட்ட மன்னனை அவங்க சரி நம்ம பார்க்கிறோம். அங்க நானும் நிறைய வச்சுட்டு போடலாம். 5 லட்சம் போடலாம். இவா கருத்தும் அவா ஏற்றுனா மற்றவர்களால் இந்த 5 லட்சம் எடுத்து போட்டாரு. ஏழத்தையோ தனக்கு உண்டானது எல்லாம் தன் ஜீவனத்துக்கு உண்டானது.  தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாத்தையும்
அதை போட்டு அதனால பட்டி கிடக்கணும். அதனால அவர் என்னையா பண்ண ஜீவனம் அந்த ரெண்டு பற்றி தான் அவன் கட்டி எனக்கு வாங்கி ஆகலாம். அவருக்கு போட்டு வீட்டு இருக்கு பட்டி அதிகமாக நம்முடைய கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையை எந்தமாக கொடுக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்தில் சீமோன் என்று சொல்லக்கூடிய அங்கே ஒரு சீமோன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு ஒரு நோய் இருக்கு, சுற்றுலா. அவன் யாரு? சுற்றுலா. அந்த வீட்டில் போய் 15 யூதர்கள் விட்டு எடுக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. கொடுக்கிறது என்பது அந்த யார் வீட்டுக்கு போறாரு? சீமோன் வீட்டுக்கு. சீமோன் வீட்டில் போய் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3வது வருஷத்துக்கு வாசிச்சா அங்கே சீமோன் வீட்டில் போய் அவன் வீட்டுலையும் தந்தைகள் அங்கே யூதர்கள் சுற்றுலா வீட்டுக்கு இருக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்க ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களோடு உரையாடி அவங்க வீட்டுக்கு இருக்கிறாரு. அங்க போகும்பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ விளையப்பட்ட நரலம் என்று சொல்லக்கூடிய விளையப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து எழுதிட்டார், ஊதிட்டார். அப்படிதானே? ஊதியா ஊதிட்டா அப்படிதானே? மதிப்பு மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் அடக்கப்படுவதற்கு உத்தமமாக என் சரீரத்தில் தைலம் முந்தி கொண்டார். அதே அரசு அவன் யாரை குருதால் கட்டுக்குள்ள காப்பம் கொடுத்தான். இவ்வளவு பணம் கொடுத்து யாரைக்கு கொடுத்தாங்க? இவ்வளவு பணம் கொடுத்து யாரைக்கு கொடுத்தாங்க? யாரை நாளைக்கு உங்களோட இருப்பார் இவருடைய அடைக்கிறதுக்கு முந்தி கொண்டாருன்னு சொல்லி யாரை அவர் பேசினாரு? அந்த யாருக்கும் கூட நாம் கத்திருக்கிறது மற்றவர்கள் ஆசிரியரை போல, ஆதாரங்களை போல, இந்த இஸ்திரியை போல அந்த நாட்டிலும் கூட கத்திற்கு கொடுக்கிறதாக இருக்கிறோம். இல்லாதா நான் கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது? என்னிடம் என்ன இருக்கிறது? நான் என்ன கொடுப்பான் அவன் கொடுப்பான் எங்களுப்பான் அவன் கொடுப்பான். ஒன்றுமே ஒண்ணு இல்லாதவங்க கொடுத்தாங்க. இருக்கிறவனா கொடுத்தான், இருக்கிறவனா கொடுத்தான், வேதமே இருக்கிறவனா கொடுத்தான். இல்லை அப்படிதானே? இங்கே ஒரு கற்பு இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி உசோலா மெர்க் காட்டி, அவர் பேர் உசோலா மெர்க் காட்டி. அவன் அமெரிக்காவில் வாழ்வார். அமெரிக்காவில் இடம் அவர் விவரம் தெரியறதுக்கு முன்னாலேயே தந்தை இறங்குவார். தந்தை இருக்கிறாரு, தாயார் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. தாயாருடைய ஆரம்பத்தில் தான் அவளை வளர்த்துட்டு அப்படி தாயாருடைய வளர்ப்புல அவர் வரும்பொழுது படிப்பிக்க முடியாது. 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இந்த பெண் படிச்சிருக்காரு. சொல்லலாம் மெர்காட் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் தாயாராலையும் பாட்டி பெண்களும் சேர்ந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு மேல அவளை படிக்க, அதனால அவ வீட்டு வேலைக்கு போயிட்டார். என்ன வேலைக்கு? வீடுகள்ல பாத்திரங்கள் வீட்டு வேலைகளுக்கு படித்தார். அந்த வீட்டு வேலைகளுக்கு அவ போய் எந்த காசையும் வீணா கழித்தார். 60 ஆண்டு. எத்தனை ஆண்டுக்கு அவ கழிச்சிருக்கா? 60 ஆண்டு வீட்டு வேலைகள் செய்து அதன் மூலமாக அவர் சேர்த்து வைத்த $1,50,000. 1,50,000 வரலாறு இருக்கிறது. கதைகள் $1,50,000. அது இன்றைய நம்முடைய நாட்டினுடைய மதிப்புப்படி $1,27,50,000. $1 $85. $1 $85. இந்திய மதிப்புப்படி எவ்வளவு? $1,27,50,000. 1,4 கோடி. அங்க கருப்பு இனத்தவர் நடத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அது மிசிசிபி யூனிவர்சிட்டி, மிசிசிபி கற்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அதற்கு இவர் மானியமாக எடுத்துவிட்டார், கொடுத்து விட்டார். $1,50,000 எங்க கொடுத்தார்? அதுக்கு இன்றைக்கும் அந்த
மிசிசிபி யூனிவர்சிட்டியில அந்த வைப்பு நிதியாக வைத்து அதில் கட்டணம் தொழில்களுக்கும் மற்ற படிக்கக்கூடியவர்களுக்கும் மானியம் கொடுத்து பலரை அந்த தொகை மூலமா இந்த நாட்டில் கூட 6ஆம் வகுப்புக்கும் மேலே படிக்க முடியாத ஒரு பெண்மணி வீட்டு வேலையை செய்து அவள் அற்புதமாக சேர்த்து வைத்த நிதியிலே இன்று மிசிசிபி யூனிவர்சிட்டி ஏழை மக்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கும் மானியம் கொடுத்து அதை செய்வது உதவி கொடுத்தார். யார் கொடுத்தார்? வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய அவற்றையும் அங்கீகரித்துவிட்டார், கொடுத்தார். இயேசு எதை கொடுத்தார்? தேவன் எதை கொடுத்தார்? பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடைபடித்து அவரை தந்தடி உலகத்தில் அன்பு கொண்டார். ரட்சிக்கும்படி நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி நமக்கு பரலோகத்தை தரும்படி அவர் நம்முடைய ஒரே குமாரனை நினைத்தார் தந்தார். அவருடைய குமாரனுடைய வெற்றிக்கான பரலோகத்தை நாம் பரலோகத்தை பெறுவதற்கு நம்மை கண்ணியமாக வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பரலோகத்துக்கு செல்கிறேன் என்றால் யாரால? தேவ குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதினால்தான் எனக்கு நிச்சயமாக முழு பரலோகம் உண்டு. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயம் பரலோகமும் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். தேவன் தம்மை குமாரனுடைய சொல்லி இவ்வளவாக அன்பு கொண்டார். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நிர்வாணியான தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாய் அகத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அது நமக்கு இதுதான் எங்களது தேவனை அறியக்கூடிய அறிவு, கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு, நிச்சயத்தை அறியக்கூடிய அறிவு. பரலோக ராஜ்யத்தை குறித்துதானே கணக்கு, பரலோக ராஜ்யத்தை குறித்துதானே கணக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு கருத்தல் இருக்கணும். நிச்சயத்தை குறித்துதானே கனவு வேண்டும், பரலோகத்தை குறித்துதானே தாக்கம் வேண்டும். அவர்களுக்கு தான் தினமாக இருக்க கொடுக்க பரலோகத்தை நாம் ஆரம்பித்தார். நீங்க எதை செய்வீர்களோ அது உங்களுக்கு பரலோகத்தை செய்யணும் கொடுக்க. நீங்கள் எதை செய்வீர்களோ அதைத்தான் நீங்கள் ஆட்சிகள் தவிர இதையும் செய்யாத பரலோகத்துக்கு இருக்க முடியாது. போக இழப்பை ஒரு பொருட்காக இல்லாமல் எவ்வாறு கொடுக்கலாம், அதனால் என்னென்ன நன்மைகளை அடையலாம் என நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிந்திக்க இழப்பை ஒரு பொருட்காக எண்ணாமல் நாம் எவ்வாறு கொடுக்கலாம், அதனால் என்னென்ன நன்மைகளை நாம் அடையலாம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டுமா? சிந்திக்கிறோமா? இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? நம் தேவனுக்கு மக்களுடைய போல வாழலாம், ஆபரகாவை போல வாழலாம். அந்த ஒரு இஸ்திரி நல்லதும் எடுத்து கொடுத்தால் அதை போல எடுக்கலாம். அந்த நாட்களில் போல நாம் கொடுத்ததை எங்கமாக இருக்கிறோம். நாம் கொடுக்கிறோமா? கொடுக்கிறோமா? சுட்டு கொடுக்கிறோமா? கட்டத்தில் எதை கொடுக்கிறோம்? கணக்கு பார்க்கிறோமா? கணக்கு பார்த்து கொடுக்கிறோமா? அப்படித்தான் அதை ஒரு யாத்திரை தெரிவிக்கிறது. ஒரு வருஷம் இருக்குது, அங்கே ஒரு பிச்சைக்காரன் உடனே அங்கே ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும். அவர் எடுத்துட்டாரு, நினைச்சிட்டாரு, எடுக்கிறாரு, கரெக்டாரு, கை விடுறாரு, எடுக்கிறாரு. 100 ரூபா நோட்டு கொடுக்கோ, அடிக்கிறாரு. 500 ரூபா நோட்டு கொடுக்கோ, 50 ரூபா நோட்டு அடியை பார்த்து கடைசி ரூபாய் வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. எழுதிட்டாரு, கண்டுபிடிச்சாரு. கட்ட 10 ரூபாய்க்கு அவங்க எழுதிடாச்சு கொடுத்ததே ஒரு ஏரியா நம்ம எப்படி கொடுத்தோம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆணைக்கரை போடணும். நம்ம எதை தேடி இருக்கிறோமா? இந்த பிச்சைக்காரமா இருக்கிறவங்க இருக்கிறோமா? இந்த பிச்சைக்காரமா இருக்கிறோம். அவங்களுக்கு சரி பார்த்து சரி அவங்க அவங்களுடைய மனக்காட்சி பேசுறது, அவங்க அவங்களுடைய மனக்காட்சி பேசு. கஷ்டத்திற்கு உலகத்துல நாம் ஜீவனோட சுமத்துவம் இருக்கணும். அவர் பூமி அது நிறைவும் அவருடைய, என் ஜீவனும் அவருடைய, கரியும் அவருடைய,
என் பிள்ளைகள் மக்கள் எல்லாரும் அவருடையவர்கள் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவரை அமைச்சிட்டு அவர் அஞ்சில் வருவதில்லை, நான் இல்லை, என் குடும்பம் இல்லை, என் பிள்ளைகள் என் சபையும் இல்லை. நாம் அவரே உண்டானது என்று அதற்கு நாம் கொடுப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சோறு போக வேண்டாம். உற்சாகமாக கொடுக்கிறவற்றில் தேவன் முஸ்லமாய் வந்த கட்டாயமாய் வந்த நான் தன் மனதில் நினைத்தபடியே கொடுக்க நாட்டில் கூட நாம் இயேசுக்கு கொடுப்போம். அதனுடைய பிரதிபலனை நிச்சயராஜை பெற்றுக் அவர்களுடைய தேவனாலே நம்ம மறுபடியும் எல்லாரும் எழுந்து ஆராதனை கீதம் 95 பாடுவோம். 203 சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றோம். ஆராதனை கீதம் 95 நூற்றாண்டுகளில் 203 சுந்தர பரமதேவ மைந்தன்
நம்மை நம்முடைய காண்பி கற்றை கற்றை ஒப்புத்திருப்போம். அன்பில் நல்லாண்டதே பருவத்தின் நாளில் கூட கடந்த நாள் முழுவதும் கடந்த காலம் முழுவதும் உங்களோடு நிறைய அற்புதமாக அதிசயம் இருக்கிறேன். நீ சந்திக்கிற ஜீவனுக்காக சொத்துக்காக பலத்துக்காக நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கோரி கோரி சொல்லணும்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்களோடு இருந்து என்னுடைய தேவையை சந்தித்து தேவையை மோசமானது வெத்தக்குறையை அழைத்து பாதுகாத்து மிக அற்புதமாக அதிகமாக தந்திருக்கிறப்பா. உங்கள் கோரி கோரி சொல்லணும்ப்பா. நன்றி ரஜா. இந்த நாளையும் கூட இந்த நன்றியை காணிக்கிறார், சோதனை காணிக்கிறார். இந்த நாட்களில் கூட ராஜாவை சந்தித்து ஆஸ்வாதி ஒரு பகுதியை நம்முடைய கருத்தில் நாங்கள் நன்றியை காணிக்கிறார்கள், சோதனை காணிக்கிறார்கள். ராஜாவை சோதனோக்கா பொருத்தனை காணிக்கிறார்கள், சிறப்பிக்கணும். எங்களை கூட கட்சி ஒருவராக பூர்த்திக்கிறோம்ப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் படைக்கிற காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை படைத்த தாங்களை ஆசைகள் நாமத்தை அதிகமாக ஏற்படுத்தும். மேற்படிய பாதம் ஏற்றினாலே எங்கி மன்றாடுவோம். ஜீவனாகவே செய்வோம். பொதுவான சொத்தம் சர்வமே இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்றாங்க. இந்த மாதம் கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை கண்ணிமணியை போல பாதுகாத்து உடைய கருத்தில் எங்கள் அழைச்சதை எல்லா நன்மைகளுக்காக ஜீவனுக்காக சொல்வதற்காக பலத்துக்காக ரட்சிப்புக்காக மீட்புக்காக உடைய வழிநடத்துவதற்காக உங்களுக்கு கோடி கோடி சொல்றது எங்களுக்கு அண்ணா இருக்கிறேன், கோட்டையா இருக்கிறேன், கண்மையா இருக்கிறேன். எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறேன். இதே எங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாமாக இருந்து கடந்த மாதம் முந்தைய அற்புதமாக இருக்கிற இடத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு கோடி கோடி சொல்றது நதியோடு இருக்கிறோம். சோதனைக்கிறோம்ப்பா. சோதனைக்கிறதா சோதனைக்கிற புதிய மாதத்தை சந்திக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் காத்து தாங்கப்பா. நன்மையானதுக்கு நான் பேசுகிறதில்லை, நன்மையானதுக்கு நான் பேசுகிறேன். இந்த மாதங்களுக்கு மனமகிழ்ச்சியும் வர சந்தோஷத்தின் மனமாக இருக்கிறது பேசுங்கப்பா. இதே சந்தோஷத்தினால் மனமகிழ்ச்சியான இடைவெளிகிற தேவனப்பா. இருவரை சமாதானத்தை தருகிற தேவனப்பா. இந்த மாதங்களுக்கு சமாதானத்தின் மாதமாக ஆஸ்காலத்தின் மாதமாக இருக்கு. நாங்கள் மக்களுக்கு ஆஸ்காலமாக வாழ, நாங்கள் மக்களுக்கு சமாதானமாக வாழ பேசுங்கப்பா. இந்த மாதங்களுக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தின் மாதமாக ஆஸ்காலத்தின் மாதமாக இருக்கிறது பேசுங்கப்பா. குறிக்கிறோம் சொல்லிக்கிறோம்ப்பா. இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தை ஒப்புரையா ஒவ்வொருவரையும் திருக்கத்தினாலே கழுவுங்க, உடைய திருக்கத்தினாலே கொடுங்க, ஒவ்வொருவரையும் பசுத்தப்படுத்துங்க, பசுத்தினாலே நடத்துங்க. தேவைகள் உண்டாப்பா, தேவையோடு வந்திருக்கலாம்ப்பா. அந்த தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களுக்கு அனுப்புங்கப்பா. பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் பலவீனத்தில் பேசுங்க, சுதவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் நல்ல சுதத்தோடு தனக்கு பேசுங்க. பலமான தேவைகளோடு போராட்டம் கொண்டு வந்திருக்கிற மக்கள் சமாதானத்தோடு இடத்திலிருந்து கருத்தலுக்கு பேசுகிறீங்கப்பா. விசுவாசத்தோடு இடத்தில் இருந்து கர்த்தருடைய சுமணத்தில் வந்தேன். பசுத்தனாலே நான் ஆசிரியத்தேன், அவரை குறித்தேன், நான் பாடினேன். அவருடைய சமூகத்திலே அவருடைய கதைகளை பாதத்திலே இதயத்தை கூட்டிவிட்டேன். அவர் என்னுடைய தேவைகளெல்லாம் சொல்லிட்டு விட்டார். எனக்குரியவரை தந்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இடத்திலிருந்து கருத்தலுக்கு பேசுகிறீங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பா. திருச்சபையுள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் இடத்தில் ஒப்புரைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியர், குடும்ப தலைவரை ஆசிரியர், தலைவி ஆசிரியர், பிள்ளைகளை ஆசிரியர், குடும்ப தலைவருடைய கையும் விளாசுகள் செய்யும் எல்லாத்தையும் ஆசிரியர்.
ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைய தலைவராக இருந்து வேண்டிய ஆலோசனை பற்றி அப்படி கையில் பிரயாசங்கள் செய்யும்போது எல்லாத்தையும் ஆசிரியருக்கு அவை தேவைகளை சந்தித்து எந்த ஒரு சூழலும் மனதியமாக குடும்பத்தை நடத்துவதற்குரிய திருவைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் அதிர்ச்சியை காப்பா நிறைய ஞானத்தை கொடுக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் மனதியமான வாழ்க்கைகளான கிடையாது. மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம், சந்தோஷத்தோடு வாழ்க்கைதான திருவைகளுக்கு அப்பா ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் கொடுக்கலாம். நன்றி ராஜா. குடும்பத்தில் இருக்காம நன்றி சொல்றோம். நீர் தந்திக்கிற ராஜாவை இருக்காம கோவில் சொல்றோம் சொல்றோம். நீர் தந்திக்கிற ஒளிவாக இருக்காம கோவில் சொல்றோம். சிறுபிள்ளைகளுக்காக சொல்றோம். சிறுபிள்ளைகளுடைய அன்பா ஒப்புகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுத்திக் கொள்ளும். தேவையான மோசங்கள் கொள்ளாமல் அல்லாது ரத்தப்படைகளுக்கு பாதுகாப்பு பிள்ளைகளை வளர்ச்சித்து தான் சொல்ல திருவையில் வழங்குவார்கள். மனித தயவுகள் தேவ திருவையில் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதான திருமையினாலே ஒவ்வொரு சிறுபிள்ளைகளையும் வளர்ச்சித்து தான் விசேஷத்தினால் நடக்கும். விசேஷ தயவுனாலே நடக்கும். துணினால் நடக்கும். நோய்கள் அல்லாமல் ரத்தப்படைகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி படிக்கிறவர்களுக்காக நன்றி சொல்றோம். நன்றியோடு சொல்லுகிறோம். பரிவரை மற்றும் மேலே ஏற்படுத்த நன்றி சொல்றோம். புதிய கல்வியாண்டுகளுக்கான பேசிக் கொள்ளப்பா. படித்தவர்கள் மாற்றி கொள்ள ஞாபக சக்தியை கொள்ளப்பா. வீணானவர்களுடைய எதிர்மையை சொல்லுங்க. பாடத்தினுடைய சுதாகரை அதில் வகுப்பறைக்கு சொல்லும். ஆசிரியர் கற்றுக்கொள்ளுடைய பாடங்களை கவனம் செலுத்துவதற்கான ஞானத்தினால ஞானமுள்ளவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கான திருவிழாவை ஆசிரியர் படிப்பவர்களுடைய திருவிழை மாற்றி கொடுக்க படிக்கிற இடத்துல சாட்சியாக பசுத்தமுள்ள பெண்ணாக விசுவாசமுள்ள பெண்ணாக உண்மையுள்ள பெண்ணாக வாழ்க்கை விஷயம் எங்களுடைய நாம் வெளியிட்டிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை கண்டு ராஜாவை சொல்லும் மற்ற பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது இது கற்றலை சத்தியத்திலே வளர்க்கப்பட்டது. இது தேவதற்கு நிச்சய பிள்ளைகளுடைய நாமத்துக்கு மகிழ்நாள் சாட்சியாக வாழ்ந்து படிப்பிலை வெற்றி என்று சொந்தமாக ஒரு சாட்சியாக வாழ்க்கை பேசினோம். இவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ளணும். படித்தவர்கள் சில ஞானத்தை விரிவடையும் கொள்ளணும். கல்லூரியிலே படித்தவர்களுக்காக நன்றி சொல்லும். பிள்ளைகளை ஒப்புக்கணும். பிள்ளைகளுடைய ஞானத்தை கொள்ளலாம். வாரிகள் வயதிலே தங்களை காத்துக்கொள்ள தங்களை தரப்படுத்த உண்மை கொண்டு தங்களை கத்தரை யோகிக்கிறார். கத்தரை யோகிக்கிறார். இது நான் தேவர்கள் நான் கத்தவைகள் வாழ்க்கை முக்கியம் உண்டாக்கி கத்தவைகள் அவர்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களே என்று சொல்லி வாரி வயதிலே தன்னை பாதுகாத்துக்கொள்ளும். அடிக்கிற இடத்துல சாட்சியா வாழும் விசேஷத்திற்கு நாம் விசேஷ ஞானத்தினால் நடத்துவாங்க. வேண்டி ஜீவன் சோதனை தாமத்தை கொடுத்து எந்த இடத்தில் சாட்சியாக வாழ நாமத்தை மகிழ்ப்படுத்துவா. பிள்ளைகள் மூலமாக நாமத்தை மகிழ்ப்படுத்த நான் நகைப்படுத்திலே இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் மகிழ்ப்படுத்துவா. நன்றிகா வாரிகள் இருக்கா வாரிகள் இருக்கா பிள்ளைகளை ஆசிரியப்பா. பிள்ளைகளை வந்தாச்சு ஆசிரியர் கொடுங்க. கலைகள் நாம் நீக்கிக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ராஜாவே வேதத்தை வாசித்து முறைப்பாக்க கற்றுக்கொள்ள அடங்கி வாழ்ந்து ஏற்ற சமயத்திலே உயர்வையும் மேன்மையும் கற்றுக்கொள்வதற்கான திருவேலை கொடுங்க. ஞானம் கொடுப்பா. ஞானம் பெறுகிறார். தன்னை காத்துக்கொள்ள தங்களை காத்துக்கொள்ள பாவத்தின் விலை ஓட தங்களை பசுத்தர்களாக காத்துக்கொள்ள சத்தியத்தில் நடக்க அதிகமான உண்மை விசுவாசத்துக்கு நேர்களை வச்சு சொந்தத்தின் வாழ்க்கையை மாறிய பிள்ளைகளும் பல காலத்துக்கு நாட்டுக்கு சாட்சியாக செத்தலுக்கு சாட்சியாக வளர்த்துதான் திருவிழா. நீ ஒருவரே மேன்மையான காய்களை அறிவித்தவர். நீ ஒருவரை உயர்த்துகிறப்பா. நீ ஒருவரை ஐஸ்வர்யத்தில் சொந்தத்தை கொடுக்கிறவரப்பா. இவர்கள் பேருக்கு வேண்டி வரலாற்றை ஆசிரியர் ஒவ்வொரு வாய்ப்புகள் வாய்ப்பு பிள்ளைகளின் ஆசிரியப்பா. நன்றி நன்றியோடு சோதிக்கலாம். திருமண வயதிலே பெண்களுக்காக ஏற்ற துணை கொடுக்கப்பா. திருமணத்துக்கு தயாரிக்கக்கூடிய எல்லா அவற்றையும் நீக்கி போடலாம். நீக்கி போடலாம். ஏற்ற துணை கொடுக்க மனித தனியாக நல்லதுதான் ஏற்ற நாள் ஏற்ற துணையை கொடுக்கிறவர்களா உங்களுடைய சமூகத்தில் நான் வேண்டுகிறோம்ப்பா. வாய்கள் திருமண காத்திருக்கிற வாய்களையும் வாய்கள் பிள்ளைகளையும் உடைய காலத்துக்குள்ளால் ஒப்புழைக்கிறோம்ப்பா. ஏற்ற துணை ஏற்ற சமயத்தை அகழ்ச்சியின் கடையில் நாம் நீக்கி கொடுக்கலாம். நாமத்தை ஏற்படுத்தலாம். நன்றி ராஜா. நன்றியோடு வெற்றிக்கிறோம் சோதிக்கிறோம். இன்னும் வேலை வாய்ப்புகளுக்காக ஒவ்வொருடைய ராஜாவை சொல்றோம்ப்பா. ஒவ்வொருடைய சாத்திரத்தையும் நம்ம நன்மையாக மாற்றுங்கப்பா. ஆசீர்வாதத்தை நேரமாக மாற்றுங்கப்பா. அவர்கள் காத்திருத்தலின் வரலை அவர்கள் பெற்றுக்கொள்ள காத்திருத்தலை அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திருவள்ளுவர். நன்றி ராஜா. நன்றியோடு வெற்றிக்கிறோம் சோதிக்கிறோம்ப்பா. வெளியிடங்களிலே
தூர இடங்களிலே வெளிநாடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு அவர்கள் இருந்தாலும் நாமும் நன்றியாலும் சுவாய்த்தாலும் ஆசீர்வாதமும் வாழ்க்கிறது. மற்றவர்களை பார்க்கும்போது இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஜாதி இந்த ராஜ்யத்தை போட்ட நடிகர்கள் இந்த நாமத்தை மகிழ்ப்படுத்த வச்சுங்கப்பா. எந்த இடத்திலும் நாமும் மகிழாமல் சுவாய்த்தாம கிருபை செய்யப்பா. நல்ல செய்திகள் போதும் கிருபை செய்யப்பா. நன்றி ராஜா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்து மக்களை ஆசீர்வதிங்க. தேசமும் அடிப்படும் அமைக்கிற தேசத்தை ஆட்சி ஆட்சியாளர்கள் இருக்கிற ஜீவனம் பாதுகாக்கப்படுது. நாட்டை நாட்டு மக்களுக்கு நல்ல எல்லை இருக்கிறது, நலத்திற்கு இருக்கிறது, ஞானம் இயற்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீதி ஞானத்துறை நல்ல ஆட்சி நடத்துவது நல்ல இடையேற்படுறப்பா. சிற்பேற்றவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் கட்டுப்பட்டவர்கள் வியாதிப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் பலமான உண்மையான அறிவித்தவர்கள் ஏழைகள் எளியோர்கள் பசியோரும் பட்டியாக இருப்பவர்களுக்காக வேலைகளாக இருப்பவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக எத்தனையோ மக்கள் கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு எத்தனையோ துன்பத்தில் வகையிருந்த துன்பத்தில் இருந்த வேதனை இருந்தோம், இந்த கண்ணிகை இருந்தோம், பாடுகளை இருந்தோம், எங்களுக்கு விடுதலை கிடைக்காத அந்த சமாதானம் கிடைக்காத இருக்கிறது. கண்ணிகளோடு வேதனையோடு வாழ்ந்த மக்களுக்காக ஜெயிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கருவாக அவர்கள் இலக்கமாயிருந்தாப்பா. ஒவ்வொருவரையும் யோசித்து பராமரித்து நடத்தி பலப்படுத்தி சோழர்களோடு இருந்து அவர்கள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எப்போது சூழல் மனதியமாக வளர்த்துதான் மனதில் தைரியத்தின் வழியளிக்கிறது. நாளில் கூட அவர்களுடைய கருத்தில் ஒப்புக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறோம், தைரியத்தை சூழல்கள் பலப்படுத்துங்க. எந்த ஒரு சூழல் மனதியமாக வளர்த்துக்கிறது நல்ல மனதை திட்டத்தை கொடுக்கலாம். நன்றியா இவருடைய கிராமத்தை ஆசிரியர்கள் கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிரியர்கள் குடும்ப தலைவர் ஆசிரியர் தலையை ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஆசிரியர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் யாரும் எல்லாத்தையும் ஏற்படுது. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சமாதானம் நெஞ்சிருக்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறோம். நன்றியோடு சோதனைக்கிறோம் போகிறோம். நாளின் குழந்தை சோதனைகள் அழைப்பதற்காக எங்களுடைய நாம் வாய்நாளை திரும்பாக கண்டிருக்காக இந்த ஆறாவது திருவைகள் தந்திரே இந்த பரிசுத்த நாளை ஆசிரியர்களான திருவைகள் தந்திரியாப்பா கோடி சொல்றாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் செய்திகள் கூட நீ ஒவ்வொருவரையும் பேசியிருக்காப்பா பொருட்களை ராஜாவே கருத்தை குறிஞ்சி கொடுத்தாய் என்று பார்க்கிறோம். வறுமையில் உபத்திரத்தில் இருந்து கொடுத்தாய் என்று பார்க்கிறோம். உற்சாகமாக கொடுத்தாய் என்று பார்க்கிறோம். நன்றியோடு ஆவணாமையோடு பார்க்கிறோம். விட்டுக் கொடுத்தாய் பார்க்கிறோம். நன்றியை அன்போடு சொல்கிறோம்ப்பா. யோகருடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருமே எடுத்துக்கொண்டு ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் நாமத்துக்கு அவர் நமக்கு சோதனை நிற்கவில்லை. நீர் ஒருவரையே போல் எடுத்து வாழ்கிறார். யோகம் சொல்கிறோம்ப்பா. கூட அதிகமான சூழ்நிலை வாழ்ந்தார். கர்த்தம் இருந்தது, அவர்களுக்கு உபத்திரம் இருந்தது, சகல நிலைகளில் கூட கர்த்தர்களோடு இருக்கிறார். கர்த்தர் உண்டால் போகின்ற அந்த நம்பியோடு நம்பியோடு அவர்கள் வாழ செய்கிறேன். அதற்கு ஆலோசனை உயர்ந்த உலகவர்கள் கொடுத்தீரப்பா, உயர்ந்த நிலையை கொடுத்தீரப்பா. அது மாத்திரமல்ல கர்ம காரியத்தை குறித்து அவர்கள் வாங்க வந்து கொண்டு தங்கள் உதவியை அவர் பெற்றுக் கொள்வதற்காக அவர் வற்பத்தினை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. கொடுப்பதிலே முன்னுதாரணமாக வாழ்க்கை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் வாழ்க்கையை அவராக போல அதாவது நாங்கள் வாழ்வதற்கு அப்படிப்பட்ட விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த மனிதை இருந்தாங்க. அதன் மூலமாக நாங்கள் மென்மையான காரியங்கள் பரவ ராஜ்யத்தை வெற்றி ராஜ்யத்தை சுதந்திரத்துடன் திரும்பிவே எடுத்தாங்க. நன்றியா அப்படிப்பட்ட எழுதை மனிதை எடுத்தாங்கப்பா. நீ உடைய குமார தந்தை இவ்வளவாக அனுபவிக்கிறேன். அந்த அன்பை நாங்கள் நினைத்து நாங்கள் ஒரு இடத்திலே வாழ முயற்சிக்கிறோம். எங்களை நாங்களே கொடுத்தோம். அதாவது விசுவாசமாப்பா மக்களியாகவே முன்பு தங்களை நாங்களே உங்களுக்கு கொடுத்திருப்பார். நாங்களும் நோக்கள் எங்களையே கொடுக்க திரும்பிவாங்கப்பா. துதிகரமான தேசத்தில் நீங்கள் தேசத்துக்கு பாவத்தை ஏற்று நாமத்தான கழித்து கொண்டாடுவோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பும் ஐக்கியம் நம் அனைவரோடு எப்போதே இருப்பதாக. அடியாரை
எங்கள் கண்ணோடு எங்கள் பொருளாதார வாயின் வார்த்தைகளை சிந்தியாகவும் எப்பொழுது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தை போகிறோம். அல்லேலூயா.